விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கின்றோம். சவுதியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இளவரசர் காலித் பின் சல்மான் ஈரானுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். பென்டகனுக்கு விஜயம் செய்த பிற்பாடு ஈரான் மற்றும் சவுதி அரேபியா அமெரிக்கா தொடர்பிலான சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் சமூக வலைதளங்களிலே காண கிடைத்தன. அதற்கு மிக முக்கியமான வலு சேர்த்தது இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான முறைகள் மற்றும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான முறைகள். இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் மத்தியத்தராக சவுதி இணையப் போகிறது என்ற தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இப்போது பேசப்பட்டு வரும் நிலையில் அல்லது அதற்கான மிக முக்கியமான காலப்பகுதியாக இது இருக்கக்கூடிய நிலையிலே பலஸ்தீனத்தினுடைய இஸ்ரேலினுடைய நிலவுகை அல்லது அதனுடைய போர் இப்போது உக்கிரம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய மற்றும் ஒரு சூழலிலே ஈரானுக்கான தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர். சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அங்கு விஜயம் செய்வதற்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளரோடு மிக நெருக்கமான உரையாடல்களையும் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருக்கின்றார். பென்டகனுக்கு விஜயம் செய்த போது ஈரானுடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல் நிலை தொடர்பில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் அதே போல கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக சர்வதேச செய்திகள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தன. இந்த நிலையில்தான் அவர் ஈரானுக்கு வெளியே விஜயம் செய்திருக்கிறார். அதாவது சவுதியிலிருந்து ஈரானுக்கு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ராஜதந்திர ரீதியான உறவு புதுப்பிக்கப்படும் வகையிலே இந்த விஜயம் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய இளவரசரினுடைய இந்த வருகையை இப்போது சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. அதற்கு மிக முக்கியமாக அமைந்திருப்பது சவுதி அரேபியாவினுடைய அரச செய்தி ஸ்தாபனம் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அவருக்கான இராணுவ மரியாதைகள் இஸ்ரேலிலே மிக முக்கியமாக இப்போது பேசப்படுகின்ற இஸ்ரேலினுடைய விடயத்திலே ஈரான் பேசப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணமாக சவுதியும் இன்னும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதற்கு காரணம் தன்னுடைய வான் எல்லையை ஈரான் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு அமெரிக்காவுக்கு பல்வேறு கெடுபிடிகளை அல்லது தங்களுடைய விமானங்களை பயன்படுத்துவதற்கு ஏற்கனவே ஈரான் விதித்திருந்தது. இந்த நிலையில் ஈரானிலே இராணுவ மரியாதை அளிக்கப்பட்டு வரவேற்கப்பட்ட சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பில் இஸ்ரேல் இப்போது மிக கவனத்தை செலுத்தியிருக்கிறது. தங்களுடைய எதிர்ப்பை கண்டிப்பாக அவர்கள் இப்போது கொண்டிருப்பார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. எதுவாறாக இருந்த போதிலும் ஈரானினுடைய புரட்சிகர விடுதலை படையினுடைய தளபதிகள் மற்றும் ஈரானினுடைய அரசாங்கத்தினுடைய மிக முக்கிய உயர் மட்ட பிரதிநிதிகளை இந்த விஜயத்தின் போது அவர் சந்திப்பார் என்று தெரிகிறது. அதேபோல் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பிலும் சில முக்கியமான நகர்வுகளை அவர் மேற்கொள்வார் என்றும் தெரிகிறது. இதேவேளை ஈரானுடன் தொடர்ந்து பயணிக்கின்ற போது ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான உடன்படிக்கைகள் அதே போல மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் இதன் போது மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கான விஜயத்தினை சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான ராஜதந்திரி ஒருவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் என்பது அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான நட்புறவு என்பது காசாவை கொள்வனவு செய்யும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தை சவுதி அரேபியா வன்மையாக எதிர்த்து உலக உச்சி மாநாட்டின் போது அது தொடர்பான அறிவிப்புகளையும் வெளியிட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு சற்றே விரிசல் அடைந்திருந்தது என்பதுதான் பிரதான கருத்தாக இருந்தது. இந்த சூழலில்தான் இப்பொழுது ஈரானையும் சந்தித்திருக்கிறது. என்னால் ஈரான் தொடர்பில் சவுதி அரேபியாவுக்கு வேறொரு நிலைப்பாடு ஏற்கனவே இருந்தது. என்னாலும் அவை அனைத்தையுமே புறந்தள்ளி இப்போது ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சரினுடைய வருகை, அதாவது ஈரானுக்கு சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரினுடைய வருகை மிக முக்கியமான பேசு பொருளாக இப்போது மாறியிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.